என்ன மாதிரி எடிட் பண்ணணுமா? நாங்கள் முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அண்ட் ஸ்டாப் டாக்கிங் டு ஈச் அதர். பேசினோன்னே அந்த டைமில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ தான். ஹாய் ஹலோ காய்ஸ், கிளிப்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ராப்பிங் பண்ணணும். ஸோ க்ராப்பிங் அப்படின்னா லைக் வீடியோஸ் நம்ம எந்த சைஸில் நம்ம இது பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்ஸும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி க்ராப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளிப்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம் வீடியோவை. லைக் இந்த ஒரு வீடியோ 3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் எனக்கு தேவைப்பட்டது. அதனால் க்ராப் பண்ணிவிட்டு தேவையில்லாத சைடை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம எல்லாத்தையும் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபோட்டோஸும் அதே மாதிரி க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸையும் க்ராப் பண்ணிக்கலாம். அதே 3:4 ரேஷியோ தான். அப்போ தான் அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ 3:4 ரேஷியோவில் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எல்லாம் க்ராப் பண்ணி அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த சாங் போட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சாங் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி போடுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாங் வந்து எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு அந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் வரணும் அப்படின்ட்டு பார்த்து அதை எடுத்து வச்சுக்கலாம். அங்கேருந்து நீங்கள் எல்லாம் வீடியோவை லைக் சாங்கை வந்துட்டு லார்ஜ் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணணும். எந்த இடத்துலேருந்து லைக் ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து கம்மியாக வரணும். ஏன்னா பேசுகிறது தெரியணும் இல்லையா? ஸோ அது தெரிகிற மாதிரி வரணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியோ வந்து இருக்காது. 3 பக்கம் இதே மாதிரி லைக் எங்கேருந்து உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வால்யூம் வந்து 15 வச்சுக்கோங்க. லைக் எவ்வளோ ஆடியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். 15 வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தா கரெக்டாக வந்துச்சா. இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு 100 வைக்கக்கூடாது, 60 பக்கம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஒரு இது கரெக்டாக வரும். அங்கேருந்து அப்படியே எப்பவும் போல் அந்த ஒரு இதில் வந்துட்டு 100 வந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வீடியோஸும் கண்ட்ரோல்